நேத்து காயிதே மில்லத்தின் அவங்களோட 131வது பிறந்த நாளுக்கு அவங்களோட சமாதிக்கு போயிருந்தாங்க. அங்க போயிட்டு நம்ம தலைவர் சிஎம் விஜய் அண்ணா எவ்வளோ ஒரு அழகா நடந்துக்கிட்டாரு. அவங்களோட மரப அவ்வளோ அழகா கடைபிடிச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷமா பூக்கள தூவிட்டு வந்தாங்க. அவங்க முஸ்லீம் அவங்கள வந்து அப்படி போட்டு குத்தி அடிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் குத்தி அடிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அப்ப இவங்க சமூக நீதி எங்க போச்சு? அதாவது வந்து எல்லா இடத்துலயும் வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நடிச்சுக்கிட்டே இருக்காங்க மீன்ஸ் விஜய் அண்ணா வந்து எல்லா இடத்துலயும் அவரோட குணத்த மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயுமே அவர் நடிக்கல. ஆனா அவங்க நல்லவங்க மாரி வேஷம் போடணும்னு நடிக்கிறாங்க. ஆனா நடிப்பு அவங்களுக்கு வரல. ஏன்னா, நான் கொஞ்சமாவது நடிச்சா தான் மக்கள் நம்மள நம்புவாங்கன்னு எங்கன போனா ரியாலிட்டியா அப்படியே நிக்கிறாங்க. அவங்கள போட்டு அந்த இடி இடிச்சு தள்ளுறாங்க. ஒதுங்கிக்கங்கன்னு சொன்னா அவங்களே ஒதுங்கிக்குவாங்க. அவங்கள போட்டு அப்படி இடிக்கிறாங்க. இதுல சமூக நீதி, மதச்சார்பற்ற கொள்கைன்னு வேற அதுல பேசிக்கிறாங்க. அதாவது பக்கத்திலேயே தான் நிக்கிறாங்க ஸ்டாலின் சாரும், நம்ம உதயநிதி அண்ணாவும். அவங்க கூட ஒரு வார்த்தை எதுவுமே பேசாம அவங்கள போட்டு அந்த இடி இடிக்கிற அளவுக்கு அனுமதி குடுத்து நின்ன மாரி நிக்கிறாங்க. இப்ப விஜய் அண்ணாவோட வளர்ச்சி பிடிக்காம எல்லாரும் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. மக்கள்னா என்னான்னே தெரியாதவங்கள இன்னைக்கு புதுசா வந்து புதிய கட்சிய உருவாக்குறோம். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உருவாக்குறோம். மக்களுக்கு நல்லது செய்ய தான் எங்க விஜய் அண்ணா வந்துட்டாரு. எங்க சிஎம் விஜய் அண்ணா மக்களுக்காக மட்டும்தான், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வந்து தேர்தல்லே நின்னாரு. தேர்தல்ல வெற்றி பெற்று விட்டார். இன்னைக்கு அவர் ஆட்சியில உட்கார்ந்துட்டார். அத பார்த்த சில பேத்துக்கு வந்து பொறுக்கல. அதனால அவருக்கு எதிரா நிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி புதுசா வந்து மக்கள் மேடை, புதுசா ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அவரை வந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காகவா, இல்ல நம்மளோட ஒரு சிறுவன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டான்ற போறாமையா வெற்றி கண்டது சில பேத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாவே இருக்கு. அந்த வெற்றி அவங்கனால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் இன்னைக்கு புதுசா வந்து மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு இதுக்குமே நிவாரணம் கூட கொடுக்காதவங்க இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாங்களா? ஏன் முன்னாடியே அவங்க இத்தனை வருஷமா தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் முழிச்சிருந்து மக்களுக்கு நல்லது செய்ய வர்றோம்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு இயக்கத்தை கொண்டு வர்றோம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நல்லவர் வந்தா அவருக்கு போட்டி போட்டுட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இப்பதான் பாக்குறோம். எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனா எல்லாருமே எங்க விஜய் அண்ணாவை ஆயிட முடியாது. கண்டிப்பா ஒரு சிறந்த அரசியல்வாதின்னு எங்க விஜய் அண்ணா எல்லாரும் போற்றும் அளவிற்கு நல்ல உழைப்பார். கண்டிப்பா மக்களுக்காக நல்லா செயல்படுவார்.